தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தில் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் கள நாயகனாக கடந்த 10, 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். எங்கே சாதியின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் இத்தகைய ஆணவ கொலைகள் நடந்தாலும், அல்லது சாதி மறுப்பு திருமணம், மதம் மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் குடும்பத்தினரால், சாதியினரால் அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற செய்தி கிடைத்த மறுகணம் இதனுடைய தலைவர்கள் எல்லாம் களத்திலே இருப்பதை பல நிகழ்வுகளில் என்னால் சொல்ல முடியும். இங்கே 2 பாதிக்கப்பட்டவர்கள், அவர் திலீப் குமார் உசிலம்பட்டி, விமலா தேவி அவருடைய துணைவியார் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக படுகொலை செய்யப்பட்டவர். அவர் தொடுத்த வழக்கிலே தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த பரிந்துரைகள் எதுவும் இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கிற சோகமான செய்தியையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி அனுஷியா கிருஷ்ணகிரி மாவட்டம் தன்னுடைய இணையர் அவருடைய பெற்றோராலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டு தீண்டாமை ஒழிப்புடைய உதவியோடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய உதவியோடு இன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு கடும் தண்டனை என்பது பெற்றுத் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக இதில் இந்த கௌரவம் என்கிற பெயரில் கொலை செய்யப்பட்ட, பாதிக்கப்பட்ட அந்த இருவரும் நம் கண்முன் சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நோக்கம் ஏற்கனவே நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு, சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை நீண்ட காலமாக நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். அதிமுக ஆட்சி காலத்திலையும் வற்புறுத்தியிருக்கிறோம், திமுக ஆட்சி காலத்திலையும் வற்புறுத்தியிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சட்டமே, ஏனென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு சட்டமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்று சொன்னால், இங்கே ஆணவ கொலைகள் என்பதே நடப்பதில்லை என்றுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் ஆணவ கொலை என்று எஃப்ஐஆர்ல எங்கேயும் குறிப்பிடப்படுவதில்லை. அதனால எங்கேயுமே வழக்கு அந்த மாதிரி பதிவு செய்யாதனால அப்படி ஒரு கொலையே, அப்படி ஒரு குற்றமே நிகழவில்லை என்று சட்டமன்றத்திலேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தை சட்டமன்றத்தில் பதிலளித்தார். அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் இத்தகைய சட்டத்தை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். ஆனால் திமுகவுடைய அமைச்சர்கள் பலரும் ஏற்கனவே இருக்கிற குற்றவியல் சட்டங்களே போதுமானது, அதிலேயே எல்லாருக்கும் தண்டனை பெற்றுத்தர முடியும், எதற்காக தனிச்சட்டம் என்கிற வாதங்களைத்தான் அவர்கள் தொடர்ந்து எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக திருநெல்வேலி மாவட்டம் தவன் கணேஷ் கொலைக்கு பிறகு நாங்கள் 3 பேரும், நானும் அருமை தோழர் முத்தரசன் அவர்களும் தோழர் திருமாவளவன் அவர்களும் 3 பேரும் சேர்ந்து போய் தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து ஏன் தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான எங்கள் தரப்பில் இருந்த வாத பிரதிவாதங்களை, நியாயங்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எடுத்து வைத்தோம். அவர் வழக்கறிஞர்களுடன் கலந்து பேசுகிறேன் என்று சொன்னார். அமைச்சர்கள் பலரும் இருந்தார்கள். இருந்தாலும் அன்றைக்கு இந்த தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான நியாயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பாக இப்படி ஒரு சட்டமே தேவையில்லை, இருக்கிற குற்றவியல் சட்டங்களே, கிரிமினல் சட்டங்களே போதுமானது என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக அரசாங்கம் எங்களுடைய 3 பேரும் சேர்ந்து போய் நாங்கள் சந்தித்ததை ஒட்டி நாங்கள் வைத்த வாதங்களை எல்லாம் ஏற்று ஒரு தனி சட்டம் தேவை என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் அது தனிச்சட்டம் நேரடியாக அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு பதிலாக நீதிபதி KN பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் என்பது இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கென்று அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இப்போது நீதிபதி KN பாஷா ஆணையம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த பாஷா ஆணையத்திற்கு முன்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் அவர் உருவாக்குற அந்த சட்டங்களில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற வேண்டும் என்பது சம்பந்தமாக விரிவான மனுக்களை நாங்கள் நேரடியாக நீதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வின் வாயிலாக நான் அரசையும் நீதிபதி KN பாஷா அவர்களையும் வற்புறுத்த விரும்புவது ஏனென்றால், அன்றாடம் இத்தகைய ஆணவ கொலைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத அச்சத்திலேயே பல சாதி மதிப்பு திருமணங்களை செய்து கொண்டவர்கள், மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒரு அச்சமான சூழ்நிலையிலேயும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலையும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு அவல நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கான சட்டத்தை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு நான் வற்புறுத்த விரும்புகிறேன். நீதிபதி KN பாஷா ஆணையமும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அவர்கள் இதற்கான பரிந்துரையை மாநில அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வின் வாயிலாக அவருக்கு என்னுடைய வேண்டுகோளை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இதில்
இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தலையிடுவது என்பது அவருக்கு சாதாரணமானது கிடையாது. ஒண்ணு அச்சமில்லாமல் இதில் தலையிட வேண்டும். தலையிடுகிற எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. உயிர் அச்சுறுத்தல், பல்வேறு இழிவான சொற்கள் எங்க மேல அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா டன் கணக்கில் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தலையிடுகிற போது எதிரிகளால் அல்லது குடும்ப உறுப்பினர்களால், சாதிய ஆதிக்க சக்திகளால் எங்கள் மீது வீசப்படுகிற அந்த இழி சொற்களை பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வரும். அதே மாதிரி எங்களுடைய அலுவலகங்கள் தாக்கப்படுவது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தகைய எல்லா விதமான இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சே தான் இந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிடுகிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாதி ஒழிப்பு என்பதை மிக முக்கியமான ஒரு கடமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிறது. சாதி ஒழிப்பிலே மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது திகழ வேண்டும். கலப்பு திருமணங்கள், இரத்த கலப்பு ஏற்படுவதன் மூலமாகத்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிப்பது, சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவங்க செஞ்சுக்கிட்டான ஆதரவு தெரிவிக்கிறதில்ல, சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிப்பது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய திருமணங்களை எங்களுடைய தலைவர்கள், நாங்கள் உட்பட எங்களுடைய தலைவர்கள் ஏராளமாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்போதும் செய்து வைக்கிறார்கள், எதிர்காலத்தில் நாங்கள் செய்து வைப்போம். அதன் மூலமாக சாதியற்ற ஒரு சமூகத்தை அமைப்பதற்கான ஒரு படிக்கல்லாக இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் என்பதை மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் தோழர் சுகந்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகங்கள் இத்தகைய காதலர்களுக்கு, சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு திறந்தே இருக்கும். அது திறந்தே இருக்குன்னா அவங்க பாட்டில் திருமணம் பண்ணி போனதில்லை. இருக்கிற தலைவர்கள் அவர்களோடு உடல் இருந்து அதை முறையாக திருமணம் செய்து வைப்பது, பதிவு செய்வது, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அவர்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்கு உத்தரவாதம் செய்வது போன்ற பலவிதமான அம்சங்களை கொண்டது அந்த அந்த திருமணத்தை நடத்தி வைப்பது என்பது. வெறும் ஆஃபீஸில் மாலை மாற்றிட்டு போனதல்ல. ஆனால் பலர் அதை ரொம்ப லேசாக எங்கள் ஆஃபீஸில் தான் நடக்குது, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ள தான் நடக்குதா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அது மிக சவால் நிறைந்த ஒரு பணி என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், எவ்வளவு அச்சமூட்டுகிற நடவடிக்கையில் எதிரிகள் ஈடுபட்டாலும் இந்த பணியை, இந்த சமுதாய கடமையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 25 வயது வந்த அனைவரும் தன்னுடைய இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறார். ஆகவே அதில் பெற்றோர்களை கூட தலையிடுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஆனால் இங்கே பல்வேறு வகைகளில் அதில் தலையிடுவது என்பது எங்களுடைய உரிமை என்பதை போலத்தான் சமூகமும் பெற்றோரும் நடந்து கொள்கிறார். ஆகவே அது சட்டத்துக்கு விரோதமானது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இது சம்பந்தமான தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், தமிழ்நாடு அரசாங்கம் இதை தானே முன்வந்து இத்தகைய சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிட வேண்டும். அதன் மூலமாகத்தான் உண்மையிலேயே சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும். ஆகவே அவருடைய பரிந்துரைகள் வந்ததற்கு பிறகு அதில் என்னென்ன அம்சங்கள் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் மீண்டும் நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த சட்ட மசோதா இணைய தேர்வு உரிமை நிலைநாட்டுதல் மற்றும் கௌரவம் என்ற பெயரிலான கொலைகள் குற்றங்கள் தடுப்பு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மசோதா 2026 இதில் அதாவது பலவிதமான கோணங்களில் உண்மையிலேயே ஒரு 10-12 ஆண்டு காலத்தினுடைய அனுபவம் அனைத்தும் இந்த 50-60 பக்கத்துக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் இந்த பிரச்சனை தலையிடுகிற போது என்னென்ன மாதிரியான சிரமங்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம், அதற்கு சட்ட ரீதியாக அரசும் நீதிமன்றங்களும் காவல்துறையும் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பான முறையில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய வகையில் பல்வேறு கோணங்களில் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய உதவியோடு மிகச்சிறப்பான முறையில் இந்த மசோதா என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை நீதிபதி KN பாஷா ஆணையத்திலும் நம்முடைய தலைவர்கள் சென்று கொடுப்பார்கள். இதை பார்த்துட்டு இன்னும் ஏதாவது 1-2 சேர்க்க வேண்டியிருக்கலாமே தவிர பெருசாக ஒன்றும் அவருக்கு சிரமம் இருக்காது. இருந்தாலும் அவர் ஆணையம் என்கிற முறையில் பலரும் அவரை அணுகி ஏற்கனவே ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மிகுந்த சிரமப்பட்டு தயாரித்திருக்கிறார்கள். இதை ஆணையத்திடமும் கொடுப்போம், மக்களிடமும் இத்தகைய ஒரு சட்டம் ஏன் வர வேண்டியது அவசியம் என்ன, ஏன் இந்த மாதிரியான சட்டத்தை நாம் கோருகிறோம் என்பதற்கான பிரச்சாரத்திற்காகவும் இந்த சட்ட நகல் என்பது பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.